Hi everyone, good evening. Yes, can you able to hear me and is my screen visible to you? Okay, fine. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா thermodynamicsல spontaneity அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். So இந்த கான்செப்ட் எதுக்கெல்லாம் எதை ரிலேட் பண்றது அப்படின்னா so this concept it will relate three things, okay? So enthalpy, entropy and free energy. Okay? ஸோ நீங்கள் வந்துட்டு ஆப் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்தால்பி கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ட்ரோபி அண்ட் ஃப்ரீ எனர்ஜி இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பான்டானிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது கூட என்தால்பி அண்ட் என்ட்ராபி என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுது ஸ்பான்டானிட்டியில் அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இந்த ஃப்ரீ எனர்ஜி கான்செப்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும் அண்ட் மிச்ச வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா try our app from the Play Store. Okay? Yes. So, now direction of heat flow. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹீட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் நம்மளுக்கு தெரியும். According to first law of thermodynamics, it tells the relationship between the heat absorbed and the work performed on or by a system. Okay va? First law of thermodynamics எது ரிலேட் பண்ணுது? It is the heat absorbed and the work performed on the system or by the system. இல்லையா? இப்ப by the systemனா நம்ம the work doneக்கு என்ன சைன் கொடுப்போம்? நெகட்டிவ் சைன் கொடுப்போம். if work is done on the system அப்படின்னா பாசிட்டிவ் சைன் கொடுப்போம். இல்லையா? so இந்த first law of thermodynamics வந்துட்டு பாத்தீங்கன்னா it gives the relationship between the அப்சார்ப் பண்ற ஹீட்டுக்கும் எய்தர் இந்த அப்சார்ப் பண்ண ஹீட்டை வந்துட்டு ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது, எய்தர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது இல்லைன்னா சிஸ்டம் மேல ஒர்க் நடக்குது. ரைட்? ஹீட் அப்சார்ப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த அப்சார்ப் பண்ண ஹீட்டுக்கு வேலை நடக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒர்க் வந்துட்டு எய்தர் இட் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த சிஸ்டம் ஆர் த ஒர்க் இட்ஸ் டன் பை த சிஸ்டம். Okay, it puts no restriction on the direction of heat flow. இப்போ இந்த first law of thermodynamicsல நம்ம இந்த heat flow ஓட direction பத்தி எதுவுமே படிக்கல. இப்போ இந்த flow of heat வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா it is unidirectional. அதாவது ஒரே directionல தான் நம்மளுக்கு flow ஆகும். That is from high temperature to lower temperature. So எங்க இருந்து எங்க நம்மளுக்கு flow ஆகும்? From higher temperature to lower temperature. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இந்த thermometer scaleல பாருங்க உங்களுக்கு temperature high-ஆ இருக்கு. So இது hot conditionல இருக்கு. இப்போ இந்த hot conditionல இருந்து தான் நம்மளுக்கு heat என்ன ஆக போகுது? Cold conditionக்கு flow ஆக போகுது. So heat transfers to the cold one. அப்போ what is the direction இங்க? From the hot body to the cold body. So therefore the direction of heat flow is unidirectional. Okay, unidirectional அப்படின்னா என்ன? What is uni? It is one. இல்லையா? அப்போ the direction of heat flow is in only one direction. அதாவது from hot body to colder body, not from a colder body to hot body க்கு திரும்ப நம்மளுக்கு direction reverse ஆகாது. ஓகே, heat transfer coldல இருந்து hotக்கு போகாது. எங்க இருந்து எங்க போகும்? hotல இருந்து தான் coldக்கு போகும். So therefore the direction of heat flow is unidirectional. Okay, so that is the flow of heat, it takes place only in one direction. எங்க இருந்து எங்க? from a hotter body to a colder body. இப்போ எல்லா naturally occurring processes பாத்தீங்க அப்படின்னா it is spontaneous in nature. Okay, in one direction only. Right? இப்போ ஒரு spontaneous reaction இருக்கு. What is meant by spontaneous? On the spot நடக்கிற reactions. Right? இப்போ ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ரியாக்டன்ட் மட்டும் ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ப்ராடக்ட் கொடுக்குது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் or external supplement இல்லாம நம்மளுக்கு உடனே அந்த ரியாக்ஷன் உடனே நடக்காது. it is a slow process only. but நம்மளுக்கு என்ன ஆகும்? எந்த எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட் இல்லாம ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா அந்த ரியாக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரைட்? இப்போ நம்மளுக்கு நேச்சர்ல அக்கர் ஆகிற ப்ராசஸ் கூட ஸ்பான்டானியஸா இருக்கும் in one direction.
ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்க பலூன் ஃபில் பண்ண பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏர் ஃபில் பண்ண பலூன் இருக்கு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தீங்கனாலே என்ன ஆகும், the air it gets leaked from the balloon on its own. Right? நீங்க இங்க என்ன பண்ணல, எந்த ஒர்க்குமே பண்ணல. Right? It takes place on its own. Right? So therefore this is spontaneous. This is spontaneous. Same way. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் மேல வச்சிருக்கீங்க, ஒரு ஹை லெவல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வாட்டர் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும் டு த லோவர் லெவல். திஸ் இஸ் வாட் யூ அப்சர்வ் இன் த சேம் வே இஸ் இன் வாட்டர் ஃபால்ஸ்லயும் கூட. வாட்டர் ஃபால்ஸ்ல என்ன ஆகும், நம்மளுக்கு மேல இருந்து கீழே தண்ணி எந்த ஃபோர்ஸுமே இல்லாம இட் ஃப்ளோஸ். ஓகே, இட் ஃப்ளோஸ். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் ஸ்பான்டானியஸ். திஸ் இஸ் ஸ்பான்டானியஸ். ரைட், பட் கீழே இருக்க தண்ணி மேல போகுமா, எந்த ஃபோர்ஸும் இல்லாம போகாது. ஓகே, சோ இப்ப இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் இஸ் நான் ஸ்பான்டானியஸ். இட் இஸ் நான் ஸ்பான்டானியஸ். எப்ப கீழே இருக்க தண்ணி மேல போகும், இப்ப நம்ம வீட்ல எல்லாம் கீழே வந்துட்டு ஒரு டேங்க்ல தண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கோம், அது மேல சின்டெக்ஸ்க்கு ஏத்தணும்னா என்ன பண்ணுவோம், மோட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்ப கீழே இருக்க தண்ணி மேல போகணும்னா யூ நீட் சம் எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட். ரைட், ஸோ வெளியில இருந்து நம்ம வேலை செஞ்சாதான் கீழே இருக்க தண்ணி மேல போகும். ரைட், அப்போ இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நான் ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். பட் இதுவே மேல இருந்து தண்ணி கீழே வரணும் அப்படின்னா நம்ம டேப் ஓபன் பண்ணாலே என்ன ஆகுது, மேல இருக்க தண்ணி கீழே அழகா ஃப்ளோ ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ். அவ்வளவுதான் நம்மளோட ஸ்பான்டானியஸ் அண்ட் நான் ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி வாட்டர் வந்துட்டு நீங்க கூல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஐஸா மாறும். அதே ஐஸை நீங்க மெல்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது, வாட்டரா மாறுது. கரெக்டா? அப்ப நீங்க இங்க என்ன பண்ணும், டெம்பரேச்சரை கம்மி பண்ணும், இங்க நீங்க டெம்பரேச்சரை அதிகம் பண்ணணும். அப்போ வெளியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், டெம்பரேச்சரை இதர் கம்மி பண்றோம் ஒரு டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ therefore this is non-spontaneous one. ஓகேவா? clear with what is spontaneous reaction and what is non-spontaneous reaction. இப்போ இங்க பாருங்க, நீங்க இதை மெல்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னலா டெம்பரேச்சர் என்ன பண்றோம், இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ therefore this is non-spontaneous. This is non-spontaneous. இப்போ இதுவே உங்களுக்கு ஒரு கண்டெய்னர்ல யூ ஹாவ் கேஸ்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, யூ ஹாவ் 2 கண்டெய்னர்ஸ். இதுல ஒரு கண்டெய்னர்ல மட்டும் கேஸ் இருக்கு அப்படின்னா இங்க நீங்க ஒரு கார்க் வச்சு ஏதாவது பிளாக் பண்ணிருக்கீங்க, இதை ஓபன் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும், கேஸ் வந்து ஃப்ரீயா நம்மளுக்கு ஃப்ளோ ஆகுது டு த அதர் கண்டெய்னர். ஃப்ளோ ஆகுதா? ஸோ இந்த ப்ராசஸ் என்ன, ஸ்பான்டானியஸ். இப்போ மறுபடியும் எல்லா கேஸையும் ஒரே கண்டெய்னருக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு சப்ளை சம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். கரெக்டா? எக்ஸ்டர்னலா நீங்க இங்க இருந்து பிரஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ரிவர்ஸ்ல ஃப்ளோ ஆகும். அப்ப எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸ் உள்ள வந்தாலே அது என்னது, நான் ஸ்பான்டானியஸ். அவ்வளவுதான். ஓகே, சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பான்டானியஸ் அண்ட் நான் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். Now, இப்போ இந்த spontaneous reaction நடக்கணும்னா what is the driving force behind this? What is the driving force of the spontaneously occurring changes? அதே மாதிரி and which determine the direction of a spontaneous change. ஒரு spontaneous change நடக்குதுன்னா எந்த ஃபேக்டர் வந்துட்டு இதோட டைரக்ஷனை டிசைட் பண்ணுது. அதே மாதிரி இந்த spontaneous reaction நடக்கிறதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்ற 2 கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு படிச்சோம். இப்போ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷனை நம்ம என்னன்னு படிச்சோம், என்ன ஆகும், எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட் எதுவுமே இல்லாம தானாகவே அந்த ரியாக்ஷன் நடந்தது அப்படின்னா அது நம்ம ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். ஆர் தானாகவே அந்த ப்ராசஸ் நடந்தது அப்படின்னா அது ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ உடனே நம்ம மைண்ட்ல என்ன தோணும், ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் வந்துட்டு இன்ஸ்டன்டா நடந்துரும், இமீடியட்டா நடந்துரும் when two reactants come in contact அப்படின்றது தோணும். ஏன்னா நம்மளோட ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ் அப்படிதானே உடனே நடக்குது இல்லையா. அதே மாதிரிதான் ரியாக்ஷன் அப்படின்னாலும் கிடையாது. Right? So, spontaneous reaction is one which occurs immediately when the reactants come in contact with each other அப்படின்றது தான் நம்மளுக்கு தோணும். கரெக்டா? ஏன்னா spontaneous process அப்படிதானே. இப்போ வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து
நம்மளுக்கு வாட்டர் வந்துட்டு கீழே வந்துட்டே இருக்குன்னா தட் இஸ் ஸ்பான்டானியஸ், ரைட்? தட் இஸ் அ ப்ராசஸ். இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்ஷனுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் உடனே நடக்கலாம். ஒரு சில ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் இட் மே டேக்ஸ் டேஸ், it may takes months, it may takes even years. ஓகே, அப்போ இந்த ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் வச்சு நம்மளால எதை டிசைட் பண்ண முடியாது? யூ cannot decide how long the reactant may react to get the product அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ ஆர் டேக்கிங் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ். ஹைட்ரஜன் கேஸோ ஆக்சிஜன் கேஸோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? H2 plus O2 gives what? H2O. Balance this equation. அப்போ வாட்டர் ஃபார்ம் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? உடனே ஹைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணுறேன், உடனே வாட்டர் ஃபார்ம் ஆகுமா? கிடையாது. Okay, so hydrogen and oxygen may be mixed at room temperature and left for many years. Okay, see, நிறைய வருஷத்துக்கு அது உள்ள இருந்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா அது ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். So although the reaction is taking place between them, it is an extremely slow rate. Okay, ரொம்ப ஸ்லோவா தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. Right? You are just going to keep it for many years. நிறைய வருஷத்துக்கு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் ரூம் டெம்பரேச்சர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க ஒரு கண்டெய்னர்ல வச்சிருக்கீங்கன்னா அது வாட்டரா ஃபார்ம் ஆக நிறைய வருஷம் எடுத்துக்கும். அப்ப ரேட் பாருங்க, இட் இஸ் வெரி வெரி ஸ்லோ, ரைட்? ஸோ த ரியாக்ஷன் நடந்தாலும் it is at an extremely slow rate and it is a spontaneous too. இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவாக நடந்தாலும் அது என்ன ரியாக்ஷன் தான்? ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் தான். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த சப்ளிமெண்ட்டும் உள்ள கொடுக்கல, ரைட்? அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸ்பான்டானிட்டி அப்படின்றது having the potential to proceed without the assistance of external agency. வேற எந்த எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட்டும் இல்லாம it has the potential to proceed. It has the potential to react without any external supplement. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? spontaneity அப்படின்னு சொல்லி சொல்றோம். And இந்த spontaneity நம்மளுக்கு rate of the reaction பத்தி சொல்ல போதா? கிடையாது. It does not tell about the rate of the reaction or process. And இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன்ல these cannot reverse their direction on their own. கரெக்டா? ஸோ ஒரு ரியாக்ஷன் ஒரு டைரக்ஷன்ல நடக்குது அப்படின்னா என்ன ஆக முடியாது? ரிவர்ஸ் ஆக முடியாது ஆன் இட்ஸ் ஓன். பட் வென் யூ சப்ளை சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் திங் யூ கேன் ரிவர்ஸ் த reaction. You can reverse the reaction. Okay, so two things to keep in mind for a spontaneous reaction. It is a reaction which takes place on its own without any external supplement, but the reaction rate cannot be predicted. Right? Reaction rate நம்மனால என்ன பண்ண முடியாது? predict பண்ண முடியாது. அதாவது rate அப்படின்றது என்ன? How fast a reaction occurs or how long a reaction may take place to form a product அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. And also இப்போ இந்த spontaneous reaction ஒரு directionல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது opposite directionக்கு மாறுறதுக்கு you must give any external source. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட் இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் என்ன ஆகும்? நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகும். ஓகேவா? கிளியர் வித் தீஸ் பாயிண்ட்ஸ்? இவ்வளவுதான் நம்மளோட ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். அப்ப இந்த ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷனோட டெஃபினேஷன் கன்க்ளூட் பண்ணிடலாமா? எஸ், இட் இஸ் an irreversible process. எதனால? we have told that it is unidirectional in nature. Correct? It is unidirectional in nature. It occurs only in one direction. அப்போ இதை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும்னா you have to supply some external supplement. அப்ப இந்த external supplement கொடுத்தாலே இது என்ன ஆயிடும்? non spontaneous. அப்போ நம்மளோட spontaneous reaction reversible-ஆன்னு கேட்டா கிடையாது. It is an irreversible process and it may be only reversed by some external agency.
Okay, so spontaneous process is the one which takes place on its own without any external agency. So therefore spontaneous process is an irreversible process. So in the statement is important. It could be asked in assertion and reason type questionல நம்மளுக்கு கேட்கலாம். Okay, why spontaneous reaction is an irreversible process? Because it can be only reversed by some external agency. So AR type questionsல நம்மளுக்கு இந்த statement வந்துட்டு வரலாம். ஓகேவா, கிளியர் வித் திஸ் கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸ்பான்டானிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். எஸ், ஐ ஆல் கிளியர் வித் திஸ்? புரிஞ்சுதா உங்க எல்லாத்துக்கும்? எஸ், ஓகே, ஃபைன். So next comes the அடுத்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தலாமா? and the next concept is the driving force. okay, இப்போ இந்த spontaneity கீழே நம்ம ரெண்டு படிச்சோம். என்ன? we don't know what is the factor which drives the spontaneity of a reaction, and second thing என்ன படிச்சோம்? இப்போ ஒரு reaction வந்துட்டு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா which determines the direction அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் நம்ம கிளியர் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வில் மூவ் வித் த டிரைவிங் ஃபோர்ஸ். எஸ், இப்போ உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம் வாட்டர் ஃப்ளோஸ். ஸோ இட் இஸ் அ ரியாக்ஷன் விச் இஸ் இட் இஸ் அ ப்ராசஸ் விச் இஸ் ஸ்பான்டானியஸ் இன் நேச்சர். அப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது? The potential energy, since it flows down, the potential energy is decrease. So you can observe a net decrease in the potential energy in the direction of change. Okay, so நம்ம change நடக்கிற directionல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிருந்து இங்கதான் நம்மளுக்கு சேஞ்ச் அக்கர் ஆகுது இல்லையா? அப்போ இந்த சேஞ்ச் நடக்கிற directionல what happens to the potential energy? The potential energy decreases. Potential energy decreases. Yes, அப்போ ஒரு ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு ஸ்பான்டானியஸா இருக்கு ஒரு டைரக்ஷன்ல அப்படின்னா எதனால அது ஸ்பான்டானியஸா இருக்கும்? டியூ டு த டிக்ரீஸ் இன் தி எனர்ஜி. ஸோ பிகாஸ் decrease in energy has taken place. Okay, so a chemical reaction is spontaneous in a given direction. Why? Because decrease in energy has been taken place. ஏன்னா ஒரு spontaneous reaction or spontaneous processல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது? There is a net decrease in potential energy. அப்ப reaction நடக்கும்போது அதோட எனர்ஜி என்ன ஆகணும்? It must be reduced. The energy must be reduced. It must be decreased. Okay, so for instance இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் half N2 plus H2 gives 2NH gives NH3. Half H2 plus N2 plus H2 gives NH3. Now, if you observe, you could see enthalpy. Enthalpy என்றது என்ன? What is enthalpy? It is nothing but the heat energy absorbed or released. இல்லையா? அப்போ heat energy இங்க என்ன ஆகுது? நெகட்டிவ் சைன்ல இருக்கா? நெகட்டிவ் சைன்ல இருக்கா? ஸோ இங்க என்ன ஆகுது? ஹீட் இஸ் released. We know that for an exothermic reaction, அதாவது ஹீட் வெளியில வர இடத்துல தான் நம்மளுக்கு என்ன சைன் வரும்? நெகட்டிவ் சைன் வரும். ஹீட் வெளியில வர இடத்துல தான் நெகட்டிவ் சைன் வரும். அதாவது for an exothermic reaction, delta H would be negative. delta H would be negative. அப்ப delta H negative ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஹீட் வெளியில வருது. So energy is decreased. கரெக்டா? ஸோ உள்ள இருக்க ஹீட் என்ன ஆகுது? வெளியில வருது. அப்போ எனர்ஜி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்க்கும் பாருங்க, half H2 plus half Cl2 gives HCl. இங்கேயும் உங்களுக்கு என்ன இருக்கு? negative sign. And H2 plus half O2 gives water, which is a spontaneous reaction. இங்கேயும் உங்களுக்கு negative sign. அப்ப இங்க எல்லாமே என்ன ஆகுது? there is decrease in energy. அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்பான்டானியஸா இருக்கணும்னா எனர்ஜி என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகுது. it means that it may be
and exothermic reaction இருக்கலாம். ஓகேவா? இப்போ will drive the firstly the driving force of a chemical reaction எதுவா இருக்கலாம்? Decreasing energy இருக்கலாம். இதுதான் நம்மளோட driving force. So what is the driving force? It is the decrease in energy. Decrease in energy தான் நம்ம இந்த spontaneous reaction ஓட driving force இருக்கலாம். Okay, now we'll move to the enthalpy diagram for the exothermic reaction. Okay, so ஒரு exothermic reaction க்கு enthalpy diagram எப்படி இருக்கும் அப்படின்னா, yes, so just draw the axis over here. So உங்களோட x axisல என்ன இருக்க போகுது? reaction coordinate, that is reactant and product இருக்கும். And y axis ல என்ன இருக்க போகுது? enthalpy. Enthalpy on y axis. Yes. இப்போ if this is reactant and product ன்னு வச்சுக்கோங்க, reactant and product. இப்போ the total enthalpy of reactant is HR na, so இந்த point தான் total enthalpy of reactant, and இந்த point வந்துட்டு total enthalpy of product ன்னு வச்சுக்கோங்க. Now இந்த change இருக்கு இல்லையா, delta H R. Okay, that is change in enthalpy. என்ன இருக்கு நம்மளுக்கு? reactantல இருந்து productக்கு கீழே இறங்கி இருக்கு. That is decrease in the energy level. Right? Enthalpy என்ன ஆகுது? Decrease ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? Energy is released. So இங்க this is the heat or enthalpy. Heat evolved during the reaction. So this one will give you delta HR. Okay? அப்போ மேல reactant கீழ product இருந்ததுன்னா it is exothermic reaction. அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு? enthalpy decrease ஆகுது. enthalpy decrease ஆகுது. ஏன்னா நம்ம enthalpy எப்படி calculate பண்ணுவோம்? It is the மேல இருக்க இதுல இருந்து தான் கீழ நம்ம என்ன பண்ண போறோம்? minus பண்ண போறோம். So we'll be writing enthalpy of product minus enthalpy of reactant. அப்போ reactant ஓட enthalpy தான் higher இருக்கு. So you'll be writing it with a negative sign. அதனால தான் delta HR நம்மளுக்கு எப்படி வருது? negative வருது for an exothermic reaction. Now for an endothermic reaction என்னவா இருக்கும்? Right? So the same diagram, same energy diagram. என்னென்ன எழுதணும் நம்ம? We have to write reaction coordinate in the x-axis, reaction coordinate in the x-axis, and enthalpy in the y-axis. இப்போ எது வந்துட்டு அதிகமா இருக்கும்? for an endothermic reaction, enthalpy of product would be higher and enthalpy of reactant would be lower. Reactant would be lower. அப்படின்னா என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு? இவ்வளோ எனர்ஜியை அப்சார்ப் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ டெல்டா ஹெச்ஆர் would be HP minus HR. Yes, so you'll be getting what? You'll be getting a positive value. So therefore heat is absorbed in the reaction. Heat is absorbed in the reaction. Okay, so அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த எனர்ஜி கம்மி ஆகிறது தான் டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கலாம். பட் it is true for most of the cases, not for all cases. Okay, அப்படின்னா இது ஒரு ஃபேக்டர்.
அப்ப இது கூட சேர்ந்து வேற ஏதோ ஒரு ஃபேக்டரும் இருக்கு அப்படின்றது கிளியரா புரியுது இல்லையா? இப்ப டெல்டா ஹெச் நெகட்டிவா இருக்குன்னா நெகட்டிவா இருக்க எல்லா ரியாக்ஷன் டெல்டா ஹெச் எதுக்கெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அந்த எல்லா ரியாக்ஷன்ஸுமே எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஸ்பான்டானியஸா இருக்கணும். பட் இட் இஸ் நாட் ட்ரூ ஃபார் ஆல் த reactions. It is not true for all the reactions. Okay, அப்படினா இது கூட சேர்ந்து வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டர் அடுத்து என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். So it becomes obvious that while decrease in enthalpy may be a contributory factor for spontaneity, but it is not true for all cases. Okay, அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, delta H value நெகட்டிவா இருந்தது அப்படின்னா that is exothermic reaction. It may be or may not be spontaneous. ஓகேவா? அப்போ இது கூட சேர்ந்து வேற ஏதோ ஒரு ஃபேக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த ஃபேக்டர் என்னன்னா that factor is entropy. அந்த ஃபேக்டர் தான் என்னது, entropy. இப்ப enthalpy எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம், using the letter H. Entropy எப்படி represent பண்ணணும்னா using the letter S. Okay, using the letter S. Okay, so இப்போ you are going to take a condition where delta H வந்துட்டு 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க. The change in enthalpy is 0 அப்படின்னா there is no change in enthalpy. அப்படியா இருந்தா கூட the reaction is spontaneous. Okay, there are reactions whose delta H value is 0 even though it is spontaneous in nature. Okay, so for instance I am taking two gases. Okay, இங்க A அப்படின்ற gas, B அப்படின்ற gas இருக்கு. And இது ரெண்டையும் வந்துட்டு நீங்க செப்பரேட் பண்ணலாம் இப்போ. ஏன்னா இந்த Aல இருக்க கண்டெய்னர்ல இருக்கிறது எல்லாமே A gases, B கண்டெய்னருக்குள்ள இருக்க gases எல்லாமே B gases. Okay, so இப்போ இந்த A gas நீங்க black dot நும் இந்த B gas வந்துட்டு white dot நும் எடுத்துட்டீங்க அப்படின்னா it is separated by a movable partition. So this partition is movable. நீங்க மூவ் பண்ணிக்கலாம். It is a movable partition. இப்போ இந்த பார்ட்டிஷனை நீங்க வெளியில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும், ஏயும் பியும் மிக்ஸ் ஆயிடுது. ஸோ இதுக்குள்ள ஃபுல்லாவே AB gases which is mixed together இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கேஸ், இந்த A கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா if you want to pick up the gas from the left container we would do it. We can do it, right? என்ன பண்ணலாம், இந்த A அப்படின்ற கண்டெய்னருக்குள்ள இருக்க கேஸஸ் எல்லாமே தனியாவே எடுத்துக்கலாம், B அப்படின்ற கண்டெய்னருக்குள்ள இருக்க கேஸஸ் எல்லாமே தனியாவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட்டிஷனை ரிமூவ் பண்ணோன்னே எல்லாமே ABன்னு ஆயிடுச்சா, ரைட்? ABன்னு ஆயிடுச்சா? அப்போ இதெல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ we would not be able to pick up the molecules from the container when the partition is removed. Okay, when the partition is removed. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஐசோலேட்டடா இருக்குன்னா there is always a tendency for the system's energy to become more disordered. எனர்ஜி என்ன ஆகும், டிஸார்டரா மாறுது, or chaotic, and this could be a criterion for a spontaneous change. அப்ப இதுவுமே என்னவா இருக்கலாம், ஒரு spontaneous change நடக்கிறதுக்கான கிரைட்டீரியாவா இருக்கலாம். ஏன்னா இங்கதான் உங்களுக்கு என்ன ஆகுது, நீங்க எடுத்த உடனேயே இதெல்லாமே மிக்ஸ் ஆகுது அப்படின்னா this is spontaneous. கரெக்டா? அப்ப இந்த ஸ்பான்டானிட்டியில பாத்தீங்கன்னா எல்லாமே A தனியா B தனியா ஆர்டரா இருக்கா, கிடையாது. A and B have been mixed together. So இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், disorderன்னு சொல்றோம். This is orderedness. இது வந்துட்டு ஆர்டரா இருக்கு. So therefore this is ordered. This one is mix ஆயிடுச்சு. So therefore this is disorder or randomness அப்படின்னு சொல்லும், or randomness. So this is disorderness or randomness. அப்போ இந்த randomnessம் நம்மளோட ஸ்பான்டானிட்டிக்கு ஒரு ஃபேக்டரா இருக்கலாம் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு சிஸ்டம் ஐசோலேட்டடா இருக்கு அப்படின்னா there is always a tendency for the system's energy to become more disorderா மாறலாம், and this could be a criteria for spontaneous change. அப்போ இந்த disorderness or randomness தான் நம்ம என்னன்னு சொல்றோம், entropy அப்படின்னு சொல்லி சொல்றோம், and it is represented using the letter S. So what is entropy? It is the measure of
randomness or disorderedness. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம், entropy அப்படின்னு சொல்லி சொல்றோம். Okay, for instance இங்க நீங்க பாருங்க, you have bricks, okay, which is perfectly ordered. Okay வா, ஒரு ஆர்டரா இருக்கு. You have bricks. Okay, இங்க என்ன இருக்கு, அதே bricks தான், it is randomized. அப்ப randomness. அப்போ எங்க உங்க இததான், இந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், என்ட்ரோபி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ரேண்டம்னஸை மெஷர் பண்ற டேர்ம் தான் என்னது, என்ட்ரோபி. எஸ், அண்ட் இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா எஸ், whether it is a state function or path function, நம்ம இந்த types of processesல படிச்சோம் இல்லையா. Yes, it is a state function. And it does not depend on the path. So what is entropy? It is the measure of randomness or disorderedness, and it is a state function. It is represented using the letter S. Okay, so இதுதான் entropy. இப்போ இந்த என்ட்ரோபியை நீங்க சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ் வச்சே நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சாலிட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். கரெக்டா, பர்ஃபெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். லிக்விட்ல என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஆர்டர்னஸ்ல இருந்து வெளியில வருது. கேஸ்ல அந்த ஆர்டர்னஸை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு எல்லாமே ரேண்டமா இருக்கு. ரைட், randomized in gas. அப்ப இந்த என்ட்ரோபி என்ன ஆகுது, சாலிட்ல இருந்து லிக்விட்ல இருந்து கேஸ்க்கு போகும்போது there you can see an increase in entropy. The entropy is increased. Yes, so அப்போ இங்க நீங்க solid to liquid எடுக்கிறீங்க அப்படின்னா one minute, I'll open it again. ஓகே, இப்போ நீங்க இந்த சாலிட் டு லிக்விட்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, யூ ஹாவ் அன் ஆர்டர்ட்னஸ் இல்லையா, ஒரு ஆர்டர்ல இருக்கு. இங்க நீங்க போகும்போது டிஸ்ஆர்டர், இங்கேயும் உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்ஆர்டர் ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த என்ட்ரோபி பாத்தீங்க அப்படின்னா 0 விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் 0 விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா, அப்ப ஸ்பான்டானிட்டிக்கு the change in entropy எப்படி இருக்கணும், it is greater than 0 அப்படின்னா பாசிட்டிவா இருக்கணும். ஸோ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா then spontaneous reaction may occur. Delta H எப்படி இருக்கணும் படிச்சோம், டிக்ரீஸ் ஆகணும். ஸோ நெகட்டிவா இருக்கணும். அண்ட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும் ஃபார் அ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இந்த என்ட்ரோபியை இன்னுமே நம்ம கொஞ்சம் டிஃபைன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, see when you add heat to the system, ஒரு சிஸ்டம்க்கு நீங்க என்ன பண்றீங்க, you are just going to add heat கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஹீட் கொடுக்கும்போது நம்மளோட மாலிகுல்ஸ் எல்லாமே இன்னுமே ரேண்டமைஸ்டா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்க இங்க பார்க்கலாம். யூ ஆர் ஆடிங் ஹீட், அப்போ இது என்ன ஆகுது, இன்னுமே ஃபாஸ்டா ரேண்டமா மூவ் ஆகுதா. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் டு த மாலிகுலர் மோஷன், த மாலிகுலர் மோஷன் இன்க்ரீசஸ். கரெக்ட், அப்போ மாலிகுலர் மோஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், randomness will increase. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹீட்டையும் randomness-ஐயும் ப்ரொபோர்ஷனல் பண்ணலாம். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எவ்வளவு தூரம் நீங்க ஹீட் கொடுக்க அந்த randomness என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பட் இதுவே டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்ட் பாடின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா. அப்போ இந்த டெல்டா எஸ் நம்ம கியூ கூட ரிலேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். கரெக்டா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதையும் நம்ம ரிலேட் பண்ணணும். ஸோ ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஹையர் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது ரேண்டம்னஸ் எப்படி இருக்கும்,
இங்க தான் படிச்சோம் ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா randomness அதிகமாகுது. அப்ப இங்க randomness will increase. Randomness increases at higher temperature than at the lower one. அப்போ temperature is the measure of the average randomness of a system. அப்ப heat நீங்க என்ன பண்றீங்க lower temperatureல கொடுக்கும்போது randomness increase ஆகுது. கரெக்டா? Low temperatureல. Then when the same quantity of heat is added to a higher temperature, right? Heat added to a system at lower temperature causes greater randomness. அப்போ கோல்ட் டெம்பரேச்சர்ல நீங்க வந்துட்டு ஹீட்டை சப்ளை பண்றீங்கன்னா ஹீட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரேண்டம்னஸ் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது டெம்பரேச்சர் அண்ட் த ரேண்டம்னஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? ஒரு பாடி வந்துட்டு ஹாட்டா இருக்கும்போது ரேண்டம்னஸ் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு பாடியை நீங்க ஹாட்டா மாத்தணும்னா என்ன பண்ணும் கோல்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது ஹீட்டை கொடுக்குறீங்க. அப்ப இந்த ரேண்டம்னஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? அப்ப டெம்பரேச்சர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேண்டம்னஸ் அண்ட் ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேண்டம்னஸ். அப்ப இந்த ரெண்டையும் வச்சு we can bring out the relationship between entropy, heat and the temperature. அப்ப நம்ம என்ன சொல்லலாம் the change in entropy is Q reversible by T. Okay, so இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது delta S is related with the heat and temperature. heat கூட எப்படி relate பண்ணலாம் directly proportional, temperature கூட inversely proportional. So this is the formula for entropy, change in entropy. இப்போ total entropy, what is the change for total entropy? We know that delta S is Q reversible by T. Yes, delta S total நம்ம calculate பண்ணணும்னா total அப்படின்றது என்ன system plus surroundingsல இருக்க entropyயை நம்ம add பண்ண போறோம். Right? So delta S system plus delta S surrounding. Okay, so இது எப்படி இருக்கணும் for a spontaneous reaction? For a spontaneous reaction delta S எப்படி இருக்கணும்னு படிச்சோம். We have studied for a spontaneous reaction delta S should be positive. So for a spontaneous reaction இந்த equation எப்படி எழுதலாம் delta S total அதாவது delta S universe is equal to delta S system plus delta S surroundings which is greater than 0. Which is greater than 0. இப்போ if suppose when the system is in equilibrium னு வச்சுக்கோங்க when system is in equilibrium அப்படின்னா the entropy எப்படி இருக்கும் maximum இருக்கும். So the entropy would be maximum. அப்படின்னா change in entropy என்னவா இருக்க போகுது it would be equal to 0. delta S would be equal to 0 for a system in equilibrium. When a system is in equilibrium. அப்போ ஒரு spontaneous reactionக்கு entropy வந்துட்டு it will increase till it reach maximum. இந்த maximum point attain பண்ற வரைக்கும் entropy என்ன ஆக போகுது increase ஆக போகுது. ஓகேவா? So therefore in the change in entropy at equilibrium என்ன ஆயிடும் it would be equal to 0. ஓகேவா? ஸோ ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறீங்க, ரியாக்ஷன் எடுத்துட்டு அது ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும் அதாவது நம்மளுக்கு என்ன ஆகும் என்ட்ராபி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈக்குவலிபிரியம் அட்டைன் ஆகுது அப்படின்னா the delta S would be maximum. Yes, so therefore we can calculate the change in entropy for a reversible process. எப்படி calculate பண்ணலாம்? For a reversible process, what would be the entropy? Delta S system is maximum, yes, is equal to Q heat supply to the system which is reversible by temperature. So and also we find that
both for reversible and irreversible expansion of gas. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, expansion of gas. So reversible and irreversible expansion க்கு irreversible expansion of ideal gas expand ஆகுது under isothermal condition. What is the isothermal condition? Delta T is equal to 0. Temperature constant ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. Under isothermal condition, what we have studied? The internal energy எப்படி இருக்கும்? It would be equal to 0. It would be equal to 0. But delta S will not be equal to 0 for an irreversible process. Irreversible process ku delta S naught will not be equal to 0. But for a reversible process, when it attains an equilibrium, you can see that delta S is 0. For an irreversible process, the change in entropy will not be equal to 0. So, நம்மளோட delta U இங்க it is equal to 0 for both reversible as irreversible process. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன conclude பண்ணலாம்? Delta U does not discriminate between the reversible and irreversible process, but delta S does. Okay, delta U ரெண்டுக்குமே 0 தான். delta S வந்துட்டு நம்மளுக்கு 0வா இருந்துச்சு அப்படின்னா reversible process ன்னு சொல்லலாம். For an irreversible process, it won't be equal to 0. Okay, so அவ்வளவுதான் நம்மளோட entropy and the spontaneity. Okay வா, clear with this? புரிஞ்சுதா உங்களுக்கு? Are you all clear? Yes. So what we have studied? We have studied that reaction ஓட ஒரு reaction ஓட heat flow direction எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம first law of thermodynamics, it talks about the relationship between the heat absorbed and the work performed, but it does not talk about the direction of heat flow. அப்போ flow of heat எப்படி இருக்கும்? It is unidirectional, that is from higher temperature to lower temperature, and for a spontaneous reaction, it takes place only in one direction. அப்ப எந்த ரெண்டு ஃபேக்டர் நம்மளுக்கு தெரியணும்? டிரைவிங் ஃபோர்ஸும் டைரக்ஷன் ஆஃப் ஸ்பான்டானியஸ் சேஞ்சோட கிரைட்டீரியா நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் அ ரியாக்ஷன் விச் அக்கர்ஸ் at the spot without any external supplement. அப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஓகே, ஸோ இந்த ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷன் உடனே நடக்கும்னு சொல்லி நினைப்போம். பட் அது அப்படி கிடையாது. இட் குட் பி ஸ்லோவர் ஒன் ஆல்சோ. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த ஸ்பான்டானியஸ் ப்ராசஸ் வந்துட்டு ரேட் ஆஃப் அ ரியாக்ஷனை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது யூசிங் த ஸ்பான்டானிட்டி. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, you cannot reverse the direction of a spontaneous reaction on its own. Okay, ஏதாவது ஒரு external supplement தேவை அப்படின்றது படிச்சோம். அப்போ what is the driving force behind this? enthalpy அப்படின்னு ஒன்று நம்ம கன்க்ளூட் பண்ண வந்தோம். பட் அதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா enthalpy நெகட்டிவாக இருக்கு. ஒரு ஸ்பான்டானியஸ் ப்ராசஸில் there will be decrease in energy. அதே மாதிரி தான் ரியாக்ஷன்லையும் டெல்டா ஹெச் எப்படி இருக்கலாம்? நெகட்டிவாக இருந்தால் ஸ்பான்டானியஸ் ரியாக்ஷனாக இருக்கலாம்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண வந்தாங்க. பட் they have observed that not all the exothermic reactions are spontaneous. ஓகே, அப்போ இது கூட சேர்ந்து வேற ஏதோ இன்னொரு ஃபேக்டரும் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற ஒரு ஐடியா தோணுது. அந்த ஃபேக்டர் தான் என்னது? என்ட்ராபி. ஓகே, ஸோ என்ட்ராபி அப்படின்றது என்ன? இட் இஸ் தி ரேண்டம்னஸோட மெஷர்மெண்ட். The measure of randomness is entropy and it is given by the letter S. It is given by the letter S. Okay, and in the entropy அப்படின்றத நம்ம என்ன சொன்னோம்? It is the measure of randomness and it is also a change in entropy is a state function, not a path function அப்படின்றது படிச்சோம். ஸோ இப்போ இந்த டெல்டா எஸ் பார்த்தீங்க அப்படின்னா for a spontaneous reaction it is positive. டெல்டா ஹெச் எப்படி இருந்தது? நெகட்டிவாக இருந்தது. அப்போ இதை டிஃபைன் பண்ணணும்னா நம்ம ரெண்டு டேர்ம்ஸ் உள்ள கொண்டு வரணும், ஹீட்டும் டெம்பரேச்சரும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஹீட் கொடுக்க கொடுக்க ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஹீட்டையும் என்ட்ராப்பியும் நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பண்ணலாம். பட் நம்மளுக்கு டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது தான் ரேண்டம்னஸ் வந்துட்டு
அதிகமாக இருக்கும். அப்போ ரேண்டம்னஸும் டெம்பரேச்சரும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த மூணையும் வச்சு we have concluded the definition for entropy as delta S is Q reversible by T. And for a spontaneous process, we know that it is greater than 0. And if the reaction, once it attains equilibrium, delta S value reaches maximum. But delta S என்னவா இருக்கும்? It would be equal to 0. 0 இருக்கும். So for a reversible process, delta S is Q by T and delta U பார்த்தீங்கன்னா reversible and irreversible processக்கு 0 இருக்கும். But for the entropy for reversible process is 0, but it is not equal to 0 for an irreversible process. அப்போ டெல்டா யூ வச்சு நம்ம ரிவர்சிபிள் ப்ராசஸ் எது irreversible ப்ராசஸ் எதுன்னு சொல்லி டிஃபர் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுக்குமே டெல்டா யூ வேல்யூ 0 தான். பட் யூசிங் த டெல்டா எஸ் வேல்யூ we can say which is reversible and which is non-reversible reaction, because for a reversible reaction, once it attain equilibrium, delta S would be equal to 0, but for an irreversible process, delta S would not be equal to 0. Okay va? Clear? Yes. Are you clear with this one? புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். ஓகே. ஸோ இதோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ராபி கூடயே வில் பி ஸ்டடிங் ஒன் மோர் ஃபேக்டர் இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்பான்டானிட்டி கம்ப்ளீட்லி, அதாவது ஃப்ரீ எனர்ஜி. ஓகே. ஸோ அந்த ப்ராசஸ் பற்றி இதே மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் ட்ரை அவுட் ஆர் ஆப் கிளாஸஸ். ஓகே. ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு 100 லேர்னிங் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி யூ ஆர் ஹேவிங் லைவ் கிளாஸஸ் ஃபார் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ், தட் இஸ் கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. யூ கேன் ஆஸ்க் டவுட்ஸ். ஓகே. இட் வில் பி அன் வெரி இன்டராக்டிவ் செஷன். ஸோ யூ கேன் தென் அண்ட் தேர் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் அங்கேயே கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்பான்டானிட்டியோட அடுத்த கான்செப்ட் ஃப்ரீ எனர்ஜி வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்மளோட ஆப்பில் இருக்கும். ஓகே. ஸோ ட்ரை ஆர் ஆப் அண்ட் உங்களுக்கு ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன், ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருக்கு. யூ கேன் get into the app, subscribe பண்ணுங்க ட்ரையல் பீரியட்ல. யூ ஜஸ்ட் வாட்ச் தி லைவ் கிளாஸஸ் இன் தி ட்ரையல் பீரியட் அண்ட் தென் யூ கேன் subscribe for the upcoming sessions too. Okay. Yes. Thank you. I'll meet you there in app.